தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். அன்றே என் தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணியாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, என் தோள் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 5வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்யே சகுன கவிதா கான ஃபனிதௌ புராணே மந்த்ரே வா ஸ்துதிநடன ஹாஸ்யேஷ்வ சதுரக கதம் ராஜ்ஞாம் பிராதிர்பவதி மயி கோகம் பசுபதே பசும் மாம் சர்வஜ்ஞ பிரதித கிருப்பையா பாலய விபோ. நாம் வாழும் இந்த உலகத்தில் பலவிதமான படிப்புகள் வித்தைகள் உள்ளன. இந்த வித்தைகளையெல்லாம் கற்றுக்கொண்டால் உலகத்தில் பிழைக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை. ஸ்மிருதி என்று சொல்லப்படுவதான மனுஸ்மிருதி முதலான ரிஷிகள் பண்ணிய தர்மசாஸ்திரங்களை நான் அறிந்ததில்லை. காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு படுக்கப் போகும் வரை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஆச்சாரம் என்று சொல்லப்படும் நன்னடத்தை, பிறகு 40 சம்ஸ்காரங்கள், வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பது மனுஸ்மிருதியில் கூறப்பட்டுள்ளது. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், விருத்தம், சந்தஸ், ஜோதிஷம் இவை வேத அங்கங்களாக இருக்கிறது. இவ்வகையான வேத சாஸ்திரங்களும் எனக்கு தெரியாது. வைத்திய சாஸ்திரம் தெரியுமா என்று கேட்டால், நாடு பிடித்து பார்த்து இந்த வியாதி, அதுக்கு இது மருந்து என்று அதுவும் எனக்கு தெரியாது. சகுன கவிதா கான ஃபனிதௌ. சகுன சாஸ்திரமோ, கவிதை எழுதுவதோ, பாட்டு பாடுவதோ, ஃபனிதௌ என்ற உரைநடை இதெல்லாம் எனக்கு தெரியாது. புராண கதைகளையெல்லாம் சொற்பொழிவு பண்ண தெரியுமா என்று கேட்டால் அதுவும் எனக்கு தெரியாது. மந்திர சாஸ்திரம் தெரியுமா? ஒரு மந்திரத்தை ஜபித்தால் பாம்பின் விஷம் இறங்கிவிடும். இல்லை, ஒரு மந்திரத்தை ஜபித்தால் இங்குதான் கிணறு தோண்டலாம், இங்கு தண்ணீர் உள்ளது என்று சிலர் கூறுவார்கள். ஒரு மந்திரம் ஜபித்தால் மழை பெய்யும். அப்படியெல்லாம் அந்த மந்திர சாஸ்திரங்களும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்துதி நடன ஹாஸ்யேஷ்வ சதுரக. ஸ்துதி என்றால் ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் புகழ்ந்து பேசினால் பிடிக்கும். அதேபோல் ராஜாவை புகழ்ந்து பேசினால் அவர் சந்தோஷப்படுவார். அவ்வாறாக பேசுவதும் எனக்கு தெரியாது. நடனம், நாட்டியம், நாடகம் இவையெல்லாம் எனக்கு தெரியாது. விகடமாக பேசுவது, மற்றவர்கள் சந்தோஷம் படும்படி வேடிக்கையாக பேசும் பேச்சு. அச்சதுர என்றால் இவை யாவற்றிலும் நான் திறமையற்றவனாக இருக்கிறேன் என்ற பொருளாகிறது. நான் எப்படி இருக்கிறேன் என்றால், ஒரு பசுவை போல் இருக்கிறேன். மிருகத்தை போல் அவ்வளவு அறிவற்றவனாக நான் இருக்கிறேன். கதம் மயி ராஜ்ஞாம் பிரீத்திர்பவதி. இவ்வாறாக திகழும் என்னை பிரபுக்களும் ராஜாக்களும் எவ்வாறு வேண்டுவார்கள்? அவர்களுடைய அன்பு எனக்கு எப்படி கிடைக்கும்? இறைவா, எனக்கு வேண்டியது எல்லாம் தாங்கள் மட்டுமே. இந்த பூமியில் நான் வந்து பிறப்பதற்கு காரணம் யாது? பரமேஸ்வரன் அல்லவா காரணம். மரம் வைத்தவன் தண்ணீர் விடுவான் என்பது போல், இறைவா, நீயே என்னை காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய கருணை என்மேல் இருந்ததென்றால் இந்த வித்தைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ்வேன். சர்வஜ்ஞர் என்ற சொல்லுக்கு எல்லாம் அறிந்தவர் என்று பொருள். பிரதித கிருப்பையா, உங்களுடைய கருணை இந்த உலகமே வியக்கும் வண்ணம் உள்ளது. விபோ, எங்கும் நிறைந்து இருப்பவர். அதனால் நான் ஒரு ராஜாவை தேடி போக வேண்டாம். ராஜாவின் எண்ணங்களை தெரிந்து கொண்டு அவரை திருப்திப்படுத்தி பொருள் சம்பாதித்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டாம்.
நான் இங்கே இருந்த இடத்திலேயே உன்னுடைய கிருபையினால் பிழைப்பேன். உன்னுடைய கிருபையினால் என்னை காப்பாற்று என்று சொல்கிறார். நம் வாழ்விலும் கல்வி என்பது மிகவும் அவசியம். ஆனால் அதற்கும் மேலாக இறைபக்தி மிகவும் அவசியம். மாம் கிருபையா பாலய என்று கேட்கிறார். இறைவனின் கருணையை நம்பினால் அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். இதையே திருவள்ளுவரும் கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று அழகாய் பகர்கிறார். கருத்து செறிவு நிறைந்த இப்பாடலை நாம் திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம். ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்யே ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்யே சகுண கவிதா கானபணிதௌ சகுண கவிதா கானபணிதௌ புராணே மந்த்ரே வா புராணே மந்த்ரே வா स्तुति नटन हास्ये वचदुरः स्तुति नटन हास्ये वचदुरः कथं राज्ञां प्रीतिर्भवति कथं राज्ञां प्रीतिर्भवति मयि कोकं पशुपते मयि कोकं पशुपते पशुं मां सर्वज्ञा पशुं मां सर्वज्ञा प्रतित कृपया पालय विभो प्रतित कृपया पालय विभो प्रतित कृपया पालय विभो. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் என்ற வரிசையில் இன்று நாம் காண இருப்பவர் முருகநாயனார். முருகநாயனார் சோழநாடு திருப்புகலூரில் வாழ்ந்து வந்த மறையவர். சிவனுடைய திருப்பணிக்காக நறுமணம் மிக்க அழகியதொரு மலர் தோட்டத்தை அவர் அமைத்தார். அதிலிருந்து அன்றலர்ந்த மலர்களை பறித்து கோவை மாலை, கொண்டை மாலை, சரமாலை, தொங்கல் மாலை போன்ற வகை வகையான மாலைகளை பக்தியுடன் தினமும் தொடுத்து சிவபெருமானுக்கு அன்புடன் சாத்தும் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். சிவனடியார்களுக்காக சிறந்த மடம் ஒன்றையும் அவர் கட்டுவித்தார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திருத்தொண்டர், திருநீலக்கர் முதலிய நாயன்மார்களுடன் மிகுந்த நட்புடன் பழகினார். திருநல்லூர் பெருமணத்தில் திருஞான சம்பந்தர் திருமணத்தின் போது ஆலயத்தில் தோன்றிய ஜோதியில் கலந்து திருஞான சம்பந்தருடன் சிவபெருமானின் திருவடி நிழலில் ஐக்கியமானார் முருகநாயனார். சிவானந்த லகரியின் 5வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து முருகநாயனார் பற்றிய குறிப்பையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.